தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வாருங்கள். இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அதிமுகவை ஒன்றிணைக்க கோரி 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிய இபிஎஸ். தன்னிடம் விளக்கம் கேட்காமல் பதவி பறிக்கப்பட்டதாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் மீதான இபிஎஸ் நடவடிக்கை சர்வாதிகாரத்தின் உச்சம் என ஓபிஎஸ் காட்டம். செங்கோட்டையனை நீக்கியது விபரீத முடிவு என டிடிவி தினகரன் சாடல். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடன் சமரசம் பேச தயார் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜக கூட்டணியில் நடக்கும் நிகழ்வுகள் சலிப்பை ஏற்படுத்துவதாக அண்ணாமலை கருத்து. முக்கிய நிர்வாகிகளுடன் நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்கும் செங்கோட்டையன். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்பட வாய்ப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து சொந்த ஊர் திரும்பும் மக்கள். ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 11 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து. சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் இடையே பொறியியல் பணி நடைபெறுவதால் நடவடிக்கை. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் செவ்வாய்க்கிழமை முதல் மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும். சென்னையில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் கனமழை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அசோக் நகர், கிண்டியில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்று இரவு வானில் தென்படுகிறது. வெறும் கண்களால் பார்க்கலாம், தொலைநோக்கி மூலம் காணவும் சிறப்பு ஏற்பாடு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுத்த காவல்துறை. வேறு இடத்தை குறிப்பிட்டு மீண்டும் அனுமதி கேட்க தவேக முடிவு. உத்தராகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். பஞ்சாபிலும் வெள்ள பாதிப்புகள் தொடரும் நிலையில் மீட்பு பணியில் ராணுவம். ஜிஎஸ்டி மாற்றத்தால் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டதா என்பதை தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பேன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள திட்டம். வரும் புதன்கிழமை தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. மும்பை மற்றும் புனேவில் வான வேடிக்கையுடன் களை கட்டிய விநாயகர் ஊர்வலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வாருங்கள். இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அதிமுகவை ஒன்றிணைக்க கோரி 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிய இபிஎஸ். தன்னிடம் விளக்கம் கேட்காமல் பதவி பறிக்கப்பட்டதாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் மீதான இபிஎஸ் நடவடிக்கை சர்வாதிகாரத்தின் உச்சம் என ஓபிஎஸ் காட்டம். செங்கோட்டையனை நீக்கியது விபரீத முடிவு என டிடிவி தினகரன் சாடல். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடன் சமரசம் பேச தயார் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜக கூட்டணியில் நடக்கும் நிகழ்வுகள் சலிப்பை ஏற்படுத்துவதாக அண்ணாமலை கருத்து. முக்கிய நிர்வாகிகளுடன் நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்கும் செங்கோட்டையன். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்பட வாய்ப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து சொந்த ஊர் திரும்பும் மக்கள். ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 11 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து.
சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் இடையே பொறியியல் பணி நடைபெறுவதால் நடவடிக்கை. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் செவ்வாய்க்கிழமை முதல் மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும். சென்னையில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் கனமழை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அசோக் நகர், கிண்டியில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்று இரவு வானில் தென்படுகிறது. வெறும் கண்களால் பார்க்கலாம், தொலைநோக்கி மூலம் காணவும் சிறப்பு ஏற்பாடு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுத்த காவல்துறை. வேறு இடத்தை குறிப்பிட்டு மீண்டும் அனுமதி கேட்க தவேக முடிவு. உத்தராகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். பஞ்சாபிலும் வெள்ள பாதிப்புகள் தொடரும் நிலையில் மீட்பு பணியில் ராணுவம். ஜிஎஸ்டி மாற்றத்தால் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டதா என்பதை தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பேன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள திட்டம். வரும் புதன்கிழமை தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. மும்பை மற்றும் புனேவில் வான வேடிக்கையுடன் களை கட்டிய விநாயகர் ஊர்வலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வாருங்கள். இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. அதிமுகவை ஒன்றிணைக்க கோரி 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிய இபிஎஸ். தன்னிடம் விளக்கம் கேட்காமல் பதவி பறிக்கப்பட்டதாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் மீதான இபிஎஸ் நடவடிக்கை சர்வாதிகாரத்தின் உச்சம் என ஓபிஎஸ் காட்டம். செங்கோட்டையனை நீக்கியது விபரீத முடிவு என டிடிவி தினகரன் சாடல். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடன் சமரசம் பேச தயார் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜக கூட்டணியில் நடக்கும் நிகழ்வுகள் சலிப்பை ஏற்படுத்துவதாக அண்ணாமலை கருத்து. முக்கிய நிர்வாகிகளுடன் நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்கும் செங்கோட்டையன். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்பட வாய்ப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து சொந்த ஊர் திரும்பும் மக்கள். ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 11 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து. சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் இடையே பொறியியல் பணி நடைபெறுவதால் நடவடிக்கை. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் செவ்வாய்க்கிழமை முதல் மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும். சென்னையில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் கனமழை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அசோக் நகர், கிண்டியில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்று இரவு வானில் தென்படுகிறது. வெறும் கண்களால் பார்க்கலாம், தொலைநோக்கி மூலம் காணவும் சிறப்பு ஏற்பாடு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுத்த காவல்துறை. வேறு இடத்தை குறிப்பிட்டு மீண்டும் அனுமதி கேட்க தவேக முடிவு. உத்தராகண்டில் மீண்டும் மேக வெடிப்பால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம்.
பஞ்சாபிலும் வெள்ள பாதிப்புகள் தொடரும் நிலையில் மீட்பு பணியில் ராணுவம். ஜிஎஸ்டி மாற்றத்தால் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டதா என்பதை தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பேன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள திட்டம். வரும் புதன்கிழமை தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. மும்பை மற்றும் புனேவில் வான வேடிக்கையுடன் களை கட்டிய விநாயகர் ஊர்வலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம்.